நைட்டுக்கு தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஆனால் சைட் டிஷ் தான் வந்துட்டு எப்போயுமே சட்னி சாம்பார் இதே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எப்போயுமே ஒரு தக்காளி குழம்பு பண்ணோம். சரி அதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் தம்பி வந்து ரொம்ப பசிக்குது, நான் டீ குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கும் அந்த டைம் டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து இஞ்சி துருவி போட்டு நல்லா டீ குடிச்சிட்டு இருந்தோம். சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் வந்து ஒரு இஞ்சி டீ குடிக்கும்போது ஒரு செம்ம ரிலாக்ஸான ஃபீலாக இருந்துச்சு. இவங்க என்ன திடீர்னு ஓரமணி ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா லஞ்சுக்கு வச்சுருந்த எக் பிரியாணி வந்து ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அதில் இருக்கிற எக் எடுத்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கானுங்க. அப்புறமா இந்த தக்காளி குழம்புல வந்துட்டு மெயினாக சிக்கன் மசாலா போட்டு செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். வீட்டு மசாலா அப்புறம் சிக்கன் மசாலாவும் போட்டு செஞ்சுருக்கேன். அப்புறமா லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச சட்னி எல்லாமே வந்துட்டு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இது மட்டும்தான். உங்கள் யாருக்காவது டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.